இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா Volkswagen Virtusல 1 லிட்டர் டாப் லைன் வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம். மேனுவல் வேரியன்ட். ஸ்ட்ரைட்டாகவே இதோட ஃப்ரண்ட் லுக் பற்றி பார்த்தோம்னா, இதோட ஹெட்லைட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஹாலஜன் யூஸ் பண்ணல. அதே மாதிரி இதோட ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான். அது வந்து அங்கங்கே ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டோயிங் ஹுக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் த்ரூ அவுட்டாக உங்களுக்கு வந்து ஒரு க்ரோம் லைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் Volkswagen லோகோ வந்து செம்ம போல்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் ஜஸ்டிஸ் ஆகலை, நேரில் பார்க்க ரொம்பவே பெருசாக இருக்குது. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 205/55 R16. அதே மாதிரி இது ஒரு டாப் லைன் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் இதுவுமே கொடுத்துருக்காங்க. இதோட சைடு ORVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டரோட பில்டிங்காக வந்துருது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு 2 டோருமே உங்களுக்கு ரெக்கோ சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே நான் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு க்ரோம் லைன் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு அது பார்க்கவே. ஆனால் இந்த வண்டியில் ஏகப்பட்ட இடத்துல எனக்கு என்னமோ க்ரோம் லைன் கொடுத்த மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஃபின் ஆண்டனா, அதே மாதிரி சன்ரூஃப்மே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 45 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது E10 + E20யோட கம்ப்ளைண்ட் ஆகி வர வண்டினால நீங்கள் E20 பற்றி பயப்பட தேவையில்லை. இது ஒரு BS6 வேரியண்ட்டுங்கிறனால E20 கம்ப்ளைண்ட் ஆகியே வருது. ஃப்ரண்ட் லுக் மாதிரியே ரியல் லுக்குமே சூப்பராக இருக்குது. இதோட டெய்லைட் பற்றி பார்த்தலாம். இந்த டெய்லைட்டுமே உங்களுக்கு ஃபுல்லி எல்இடி யூனிட் தான். வேறு ஸ்லாவியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் மட்டும் உங்களுக்கு இதில் கொடுப்பாங்க, பல்பு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு க்ரோம் லைன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்தாலும் வண்டி ஃபுல்லாக க்ரோமை தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 521 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் எனாஃப். கூடவே தான் அதே மாதிரி நைட் நேரத்தில் நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னு ஒரு பூட் லேம்புமே கொடுத்துருக்காங்க. அது பார்க்க டைனியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் ஆகுதுன்னு தெரில நைட் நேரத்தில். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம். அதனால் உங்களுக்கு டயருக்குள்ளே ஊஃபரும் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் சைஸுமே உங்களுக்கு சேம் தான். சேம் 16 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ காம்ப்ரமைஸ் ஆன் தட். இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் லுக் மாதிரியும் பேக் லுக் மாதிரியும். இந்த காரோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இப்போ பேக்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு டாப் லைன் ஃபுல்லி ஆக்சரிஸ் போட்டனால இந்த சன்சைடு வருது, இல்லைன்னா இந்த சன்சைடு வராது. ஸோ இதை நான் கலட்டிடுறேன். உங்கள்கிட்ட டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரோமில் இருக்குது. கீழே சாஃப்ட் பேடிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஒன் டச் ஓப்பன் விண்டோலாம் கிடையாது, நார்மல் பவர் விண்டோ. பட் இலுமினேட்டரில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர் டோர் 2 ஸ்பீக்கர், அதாவது ஒரு ட்வீட்டர் ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஸோ ஈச் டோர் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டல் 8 ஸ்பீக்கர்ஸ் வரும். ப்ளஸ் ஊஃபரில் ஒன்று சேர்த்து 9 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம். ஆடியோ சிஸ்டம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இருக்க இந்த இதுவுமே ஒரு ஆக்சரிஸ் தான், ட்ராஷ் பேக்கு. அதை நான் எடுக்க மறந்துட்டேன். நான் ஒரு 6 ஃபீட் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஈவன் தான் இந்த சீட் வந்து ஃபுல்லாக பின்னாடி சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்டிஸ் ஆகுது. ஏன்னா இந்த வெயிலில் கொஞ்சம் பின்னாடி இல்லை ஏசி வென்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2மே ஒயிட் லைட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அது ப்ரீமியம் ஃபீல் தருது. அதே மாதிரி கிராப் ஹேண்டலுமே இருக்குது. 4 பேருக்குமே கிராப் ஹேண்டல் இருக்குது, இன்க்ளூடிங் டிரைவர் சைடு. பின்னாடி ஒரு குவார்ட்டர் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் மொத்தமாக 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அதை நான் இங்கேன்னு காட்டிடுறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆம்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு ட்வின் கப் ஹோல்டர்ஸுமே இருக்குது. இந்த சென்ட்ரு பேசஞ்சர் மட்டும் ஒரு சைல்டாக இருந்தால் தான் உங்களால் அக்கம்பெனி பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும். இதே ஒரு மேஜர் அடல்ட்டாக இருந்தாங்கன்னா கஷ்டம்தான். 3 பேர் பின்னாடி உட்கார்றது கஷ்டம்தான். 4 பேரெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 3 பேரே எனக்கு வாய்ப்பில்லைன்னு தான் சொல்கிறேன். ஸோ 3ஆவது ஆளாக வந்து சின்ன குழந்தை இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹம்ப் இருக்குது. அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் உட்கார்றதுக்கு. இப்போ இந்த டோரில் உள்ளதெல்லாம் பார்த்துடலாம். இது நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த லாக் அன்லாக் வந்து எல்லா Volkswagen கார்ஸ்லேயுமே இங்கே தான் இருக்கும். அது ஆஸ் யூஸ்வல் எல்லா கார்லேயும் உள்ள பவர் விண்டோ சுவிட்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ORM அட்ஜஸ்ட் பண்ணுறது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அந்த ஸ்பீக்கர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈச் டோர் 2 ஸ்பீக்கர். இப்போ இந்த காரோட இன்டீரியர் இது மேஜர் ஃபீச்சர்ஸ். இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டு 2மே உங்களுக்கு பவர் சீட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த கார் செக்மெண்ட்டில் எந்த கார்லையுமே இது கொடுக்குறதில்ல. இது ஃபுல்லி டிஜிட்டல் மீட்ரு கிடையாது. அதே மாதிரி ஃபுல்லி அனலாக் மீட்டரும் கிடையாது. நடுவில் மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்ரு, லெஃப்ட் சைடு 2 அனலாக் மீட்ரு. அதாவது வண்டி இன்ஜின் டெம்பரேச்சரும் ஃபியூலும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க அனலாகில். சென்டரில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க,
டிஸ்பிளே. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ். ஏன்னா ஜெர்மன் காருங்கிறனால அப்படியே உல்ட்டாவாகும். அதே மாதிரி ஹெட்லைட் யூனிட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணுறது ஆட்டோ ஃபங்க்ஷனோட இருக்குது. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸுக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குது. சிங்கிள் லைட் ஆன் பண்ணுறது, அதே மாதிரி அந்த சைடு சிங்கிள் லைட் ஆன் பண்ணுற மாதிரி, இல்லை இங்கேருந்தே 4 லைட்டுமே உங்களால் ஆன் பண்ண முடியும். நான் காட்டுறேன். அதுவுமே ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். இந்த சன்ரூஃபும் பார்த்துடலாம். நான் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த சன்ரூஃப் வந்து ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நான் இந்த செக்மெண்ட் காரில் இதுதான் ரொம்ப பெருசாக நான் பார்க்குறேன். என்னோடய ஒப்பீனியன் தான், இதுதான் பெருசாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து அடிக்க வேணாம். நான் பார்த்த வரைக்கும் இதுதான் பெரிய சன்ரூஃப். இது மட்டும் நம்ம மேனுவலாக தான் மூடணும். டிரைவர் சைடுக்குமே உங்களுக்கு கிராப் ஹேண்டில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டோருக்குமே உங்களுக்கு கிராப் ஹேண்டில் இருக்குது. காமிச்சிட்றேன், பார்த்துக்குங்க. எல்லா டோர் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் ப்ளஸ் ஒயர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது எத்தனை கிலோமீட்டர் டிரைவ் ஆகிருக்குன்னு. இது போக நீங்கள் ஃபோனு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஆப் ஏற்றிக்கலாம். வோல்க்ஸ்வேகனில் உள்ள ஆப்பு அவங்க கொஞ்சம் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஆப்பு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நீங்கள் இங்கே, அதாவது இன்ஃபோடெயின்மெண்ட்லேருந்து ஆஃப் பண்ண முடியும், ஃபிசிக்கலாக பட்டன் கிடையாது. இந்த காலில் மேஜர் லேக் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஃபிசிக்கல் பட்டன் எங்கேயுமே கிடையாது. கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. அந்த ப்ளோயர் ஸ்பீடு எல்லாமே டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் ப்ளஸ் டுவெல் டைப் சி போர்ட்ஸுமே இருக்குது. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரெண்டுமே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் தான், அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது லாங் ட்ராவல் அப்போ. ரெண்டுமே நல்லாவே ஒரு ப்ளோயர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது உட்காந்துருக்கையில். இதே மாதிரி இந்த க்ளவ் பாக்ஸுக்குள்ளேயுமே உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. அதனால் கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெவரேஜஸ் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 9 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம். அது இந்த ஃப்ரண்ட் டோருக்கு மட்டும் பில்லரில் பில்லரில் கொடுத்துருக்காங்க. போக இந்த 2 பில்லரில் 2 ஏர் பேக் வந்துடும். ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக் வந்துடுது. அது போக சீட்டில் 2 ஏர் பேக் வந்துடுது. இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி உள்ளே கொஞ்சம் காமிக்கிறேன். ரொம்ப கோத்ரோ பண்ணி காட்டல. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட செட்டிங். கீழே வந்து ஆடியோ சவுண்டு கூட்டு குறைக்குது. அதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கோத்ரோ பண்ணுறது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ மாற்றுறது உள்ள பட்டன். இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்த வியூ மட்டும் 3 வியூ கொடுத்துருக்காங்க. அது இந்த 3வது வியூவில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் வச்சுக்கலாம். அது என்னென்னு அவங்க செட் ஆஃப் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அந்த 10ல் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். லைக் ரீஃபில் குவான்டிட்டி எவ்வளோன்னு வச்சுக்கலாம், ஸ்டியரிங் ஆங்கிள் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டியரிங் ஆங்கிள் வச்சு காட்டுறேன் லெஃப்ட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்காக ரைட் சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக திருப்பி வச்சுருந்தேன். அது நம்ம இப்போ கரெக்டாக 0ல் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 2-3 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன வேணும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த ரைட் சைடு வந்து ஆடியோ தான் வைப்பேன், அதனால் நான் இப்போ ஆடியோவே திருப்பி வச்சிடுறேன். அவ்வளோதான். இதில் எல்லாம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். இன்னும் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாம் கவர் பண்ண முடியல. இந்த ஹாரன் வந்து இந்த வண்டியில் வராது. டாப் லைனில் ஒரு நார்மல் ஹாரன் தான், நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் அது மாற்றணும் ஆக்சரிஸில். இந்த ஸ்டேரிங் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆஸ் வெல் அஸ் ரேயும் கொடுத்துருக்காங்க. அது பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸு. நிறைய பேர் ரீச் மட்டும்தான் கொடுப்பாங்க, ரே கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த காரில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர்ஸுமே. இங்கே வந்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரொம்ப பெருசு. அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு 2 கப் ஹோல்டரோட 12 வாட்ஸ் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவபிள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாற்றிக்கலாம் உங்கள் ப்ளேஸ்மெண்ட் எப்படின்னு பார்த்து. எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து ப்ராப்பராக டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்கர் டிரைவ் அப்போ உங்களுக்கு கால் வலிலாம் வராது. இப்போ நான் இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷனுமே நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போதைக்கு பேசிக்காக உள்ள ஃபீச்சர்ஸை நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஓப்பன் பண்ண முடியல, இதனால் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின், அதாவது 999 சிசி டர்போ சார்ஜுங்கிறதுனால உங்களுக்கு செம்ம பெப்பியான பெர்ஃபார்மன்ஸ் தான். எந்த இடத்துலையுமே இது 1 லிட்டருங்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இது நீங்கள் 1 லிட்டர் மைலேஜ் தர மாதிரி தரும்னு நினைக்காதீங்க. இந்த மைலேஜ் பற்றியும் இந்த வீடியோ லேட்டராக நம்ம பேசலாம். இருங்க, அடுத்து நான் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்
எப்போ ட்ரைவ் பண்ண வந்தாலுமே ரோடு மேலே கான்சியஸ் வச்சு ஓட்டுங்க. ஏன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. அதே மாதிரி டிரைவ் சேஃப்லி எப்போவுமே சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். இட் டேக் 5 seconds டு புட் அ சீட் பெல்ட். ஸோ சீட் பெல்ட் போட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போ இந்த காரோட நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வருஷப்படி பார்க்கலாம். இது இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா 1 liter TSI டர்போ பெட்ரோல். அதே மாதிரி இதோட ஆக்சுவல் சிசி பார்த்தீங்கன்னா 999, அதாவது 999 சிசி தான். இதோட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர். இந்த கார் நீங்கள் 3 சிலிண்டர்னு யோசிக்க வேணாம். இது என்ன தான் 3 சிலிண்டராக இருந்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 சிலிண்டர் ஆர்எல்ஸ் இதோட 1 லிட்டர் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது ஓட்டையில். வண்டி செம்ம பிக்கப்பாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப அப்பப்போ உங்களோட கிளஸ்டர் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்கன்னு. வண்டி போகிற ஸ்பீடே என்னால் சில டைம் நான்லாம் கவனிக்காமல் இருக்கேன். சரி, நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட மேக்ஸிமம் பவர் அதாவது 114 bhp அட் 5000 5500 rpm. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 4000 rpm. அதாவது 1750 4000 rpmக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க், அதாவது 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அப்ளை ஆகும். இதோட ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோலு. அவங்க மைலேஜ், அதாவது கம்பெனி சைடு இதோட கிளைம் பண்ணுற ARI மைலேஜ் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர். இப்போ நம்ம ரியாலிட்டி பார்த்துருவோம். ரியாலிட்டியில் உங்களுக்கு 20 கிலோமீட்டர்லாம் தராது. அதாவது ஆவரேஜாக நீங்கள் 90ல் க்ரூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது மைலேஜ் தர மாதிரி ஓட்டுறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் மைலேஜ் தர மாதிரி ஓட்டினீங்கன்னா 90ல் க்ரூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் 18 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஊருக்குள்ளே அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 12 to 13 14 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. 14லாம் எனக்கு என்றைக்குமே ஊருக்குள்ளே கிடச்சதே கிடையாது. ஆவரேஜாக எனக்கு பார்த்திங்கன்னா 8 to 9 தான், சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்கும் ஊருக்குள்ளே. இது ஒரு ஃபேட்டு, அதாவது ஜெர்மன் கார்ஸோட ஒரு ஃபேட்டு. வண்டியை லாரிக்கு போட்டு ஓட்டுற மாதிரி ஊருக்குள்ளே 8 9 தான் கிடைக்கும். எனக்கு இது கேவலமாக 6 7லாம் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன தான் இது 6 7 8 9ன்னு கிடச்சாலுமே இந்த காரை ஓட்டுற ஃபீல் நீங்கள் எந்த கார்லேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா டிரைவர் கார்னால் சொல்லலாம். வண்டி யார் ஓட்டுறாங்களோ ஓட்டுறவங்க ரொம்பவே ஆசைப்பட்டு தான் ஓட்டுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த கார் ஓட்டுறதுக்கு. இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த கார் டேர்னிங் ரேடியஸுமே ரொம்ப கம்மி தான். நான் இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு யூட்டர்ன் அடித்து காட்டுறேன். நான் ப்ராப்பராக யூட்டர்ன் எடுங்க. எங்கே இருந்தாலும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்து யூட்டர்ன் அடிங்க. சொன்ன மாதிரியே பார்த்துக்குங்க. டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே கம்மி தான். கம்மின்னு கிடையாது, ஈஸி தான். நீங்கள் ஈஸியாகவே யூட்டர்ன் அடிச்சிடலாம் டேர்னிங் ரேடியஸ் வச்சு. இதோட மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றியும் சொல்லிட்டேன். இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றியுமே சொல்லிட்டேன். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். வர வீடியோலாம் நான் கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யாரும் கமெண்ட் பண்ணி திட்ட வேணாம். இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15,10,000 வரும். அதே மாதிரி இதோட ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2,90,000 வரும். உங்களோட ஆக்சரிஸு அது இதுன்னு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து இந்த கார் எப்படியும் 19 lakhs கிட்ட வந்துடும். நீங்கள் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணுறதா இருந்தால் ஆக்சரிஸில் கம்மி பண்ணலாம். ஸோ 1875 வச்சுக்கோங்க. இந்த காரோட ஆன்ரோட் காஸ்ட் ஒரு 1875 வந்துடும் கண்டிப்பாக. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கு திருத்திக்கிறேன். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.